என்ன சொல்றது ஒரு 23 வருஷ கனவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியா அது என்னுடைய ஆசை மட்டும் எந்த ஆசை, ஆனா வந்து நிறைவேற்றாம விட்ட வாங்குற அம்மா வந்து 100% வந்து அம்மா வந்து காரணம். அதாவது குத்தியோ அந்த அந்த கட்டம் நீ செஞ்சேன்னா சிரட்டை அப்ப வந்து கல்லறியெல்லாம் விடுமா. அப்ப உண்மைக்குமே ஓயல் படிக்க காலத்துல வந்து போயிடலாம். அது வந்து பெரிய பள்ளிக்கூட குத்திக்கலாம் குத்தி கூட சொல்லிக்கலாம். அம்மா வந்துட்டு கண்ணூர் வடக்குறாங்க மாளிகை கருத்துறையெல்லாம் வந்து வெட்டுவோம். சண்டைன்னா காதை அப்படி இழுத்துருவாங்க. சண்டை கோரிய வணக்கம். நான் அம்மா நான் விருஷன். ஓகே எங்க போறோம் நாங்க. அதுக்கு முதல்ல வந்து இப்ப ஏன் விளக்கிட்ட நினைக்கிறீங்க போல? நான் விளக்கிடவே இல்லை, நீங்க எல்லாம் விளக்கிட்டீங்க. என்ன பெரியம்மா எல்லாரும் விளக்கிட்டீங்க மேக்கடா அது தனிஞ்சாங்க சுவாத்த சேட்டு கிழிஞ்ச ஜீன்ஸ் எல்லாம் போட்டு நீங்க என்னத்துக்கு நான் சொல்லட்டேன். நீல ஷர்ட் நீல டி-ஷர்ட் பழமையா வளமையா தான் நிக்கிறேன். இது என்ன கொடுமைடா பஞ்சு வேற இருந்தது எல்லாத்தையும் என்னப்பா கிழிஞ்ச ஜீன்ஸும் போட கூடாதுடா. மாடலா நிக்கிறீங்க தாடியா சேவ் பண்ணி நிக்கிறீங்க தானே. சரி ஓகே. அப்படி இருக்கேங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எங்க போறோம்டா எங்களுடைய பருத்தித்துறை டவுனுக்கு வந்து போறோம். என்னம்மா அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மைக்குமே என்ன சொல்றது ஒரு 23 வருஷ கனவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியா அது வந்து உங்களுக்கு தெரியாது. நான் அம்மா நான் கேட்கறேன் பக்கத்துல நீங்க. அப்ப ஒரு 23 வயசு கனவு வந்து சொல்லலாம். உண்மைக்குமே என்னுடைய ஆசை மட்டும் எந்த ஆசை, ஆனா வந்து நிறைவேற்றாம விட்ட வாங்குற அம்மா 100% வந்து அம்மா வந்து காரணம். அதாவது குத்தியோ அந்த அந்த கட்டம் நீ செஞ்சேன்னா சிரட்டை அறிவேண்டுவேன். அப்ப வந்து சிரட்டைனா கல்லறியெல்லாம் விழுமா. 2ஆம் கட்டம். அப்ப அந்த ஒரு ஆசை ஒன்று கிடந்துச்சு. உண்மைக்குமே 22-23 வருஷமா வந்து செய்யணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றது ஒரு தோடு வந்து குத்தணும் ஒரு ஆசை வந்து. அப்ப உண்மைக்குமே ஓயல் படிக்க காலத்துல வந்து குத்தி கொண்டு போயிடலாம். அது வந்து பெரிய பள்ளிக்கூட குத்திக்கலாம் குத்தி கூட சொல்லிக்கலாம். அம்மா வந்துட்டு கண்ணூர் வடக்குறான்னு அம்மா டீச்சர் சொன்னாலும் நான் குத்தி இருப்பேன். ஆனா அம்மா சொன்னா இந்த வீட்டையில போயிடலாம் சாப்பாடுல தான் மாட்டாங்க. குத்தினான் நான் 5 மாசத்துல இருந்து குத்தினான். பள்ளிக்கூடம் போலக்கிட்டான் அவங்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. சரி அப்படி இருக்கேக்கா அப்ப 23 வயசு ஆச்சுது. இனிமேல் இருந்தாலும் அம்மா சொன்னுவான் சரியா வயசும் போட்டு தாடிகள் அது நிறைக்குது. ஓ அப்படி இருக்கா. சரி ஓகே 23 வயசு தானே. அப்புறம் வந்து நான் சும்மா சோட்டா வந்து ஒரு காதல ஒரு தோடு ஒன்று குத்தி கொண்டு வாண்டு காசு தெரியல. இது வந்து நான் வந்து வாங்கவும் இல்லை. இது வந்து அம்மா வந்து என்னம்மா இது மூக்கு மின்னிங்க இல்ல சைட் கார்டுக்கு சைட் காதுக்கு வந்து போடுறத தந்துவா. சரி இப்பயே குத்து எனிம காலத்துல ஆசை வந்துட்டு டைமண்ட்ல குத்துவோம். அதுக்கான வசதிகள் வந்துட்டு இல்லாத டைமண்ட் எல்லாம் இவருக்கு வந்து டைமண்ட்ல குத்துதான் ஆசை தெரியும். அப்ப பெரியமா சொல்லுவான் டைமண்ட்ல குத்துறாங்க வசதி இல்லையா என்ன கால வந்து நான் குத்துற பிளான் பார்த்தேன். நான் வந்து அது கொஞ்சம் அப்ப சரியா பெரியம்மா இவையெல்லாம் கதைச்சோம். எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு தோடு குத்துவோம். அப்ப கதையை கிழக்கும். அப்ப நான் அம்மா போய் கேட்டேன் அம்மா தோடு குத்துவோம்னு சொல்லி அம்மா கத்திரிக்கோடு காட்டும் இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் சொல்லி இருக்குதானே ஏன்னா
அண்ணாக்கு வந்து கொஞ்சம் 23 வயசுன்னா வரப்போகுது. அம்மாண்ட ஒரு இது கேட்டு தான் நான் நம்ம குத்தலாம் தானே சரிதானே என்ன பிரச்சனை இல்லை. சரி ஓகே அப்படி இருக்க நான் ஒரு ஆசை ஒரு காலம் ஊத்த சொன்னீங்க. ரெண்டு ஊத்துமே ரெண்டு பேருமே நான் ஒன்று போய் பாட்டு குத்தாண்டு ஊத்துவோம். ஆனா உண்மைக்குமே எத்தனை வருஷம் ஆசை எனக்கு சத்தியமா எனக்கு 16 வயசுல வந்து ஆசை வந்து அதாவது அப்படியே இல்லை ஓயல் படிக்க 23 வயசு மட்டும் சொன்னீங்க. 23 தெரியும் அந்த சின்ன வயசுல குத்தினா நான் அதுல பாத்துட்டு சின்ன வயசுல அது தேவையில்லாகட்டா அந்த கொஞ்சம் அனுபவம் கொஞ்சம் தெரிகிற வயசு 16 17 18 வயசுக்குள்ள கொஞ்சம் விளக்கங்கள் கொஞ்சம் விளங்கும். அது அப்படியான காலத்துல வந்து எங்களுக்கு ஒரு தோடு ஒன்று குத்தோணும் அந்த ஐடியா ஒன்று கொடியல் குத்த ஆசையா இருக்கும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணத்தால நாங்க வந்து சுத்தையில நம்ம அதாவது அம்மாண்ட ஒரு வயசுல தாண்டட்டும்னா எனக்கு அம்மா சொல்லுவா தோடு ஊத்தம் தான் வயசு வேறட்டுமா கோயில கொண்டு போய் மொட்டை அடிச்சு பால் எடுக்க போறாங்க. அப்பா சொன்ன என்ன 3 காதலையும் குத்து போட்டேன் 3 தோடு குத்தேன்னா அம்மா வந்து முடியல எப்படி இருக்க. சரி இப்ப அதைத்தான் வந்து இப்ப பிறந்த நாள் மாரி தானே 5 மாசம் இது போயிட்டு இப்ப அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு தோடு வந்து குத்தணும் ஒரு கண்ணால் கனவுன்னு சொல்லலாம். அது வந்து இன்றைக்கு வந்து நிறைவேற போகுது. அப்படி ஓய் பால் பிறக்கிறது அப்புறம் சொல்றோம் காட்டன் அடிக்க போறோம். காட்டு அடிச்சுதான் பால் எடுக்க போறோம். 32 அன்றைக்கு தான் சோறு தீத்துறது எங்களுக்கு. சரியா கனக காட்சிக்கலாம். இப்ப நாங்க வந்துட்டு பரத்தூர் டவுனுக்கு வந்து போறோம். இப்போ வந்து அம்மாக்களை விட்டுட்டு நானும் பீசனும் வந்து பரத்தூர் டவுனுக்கு போறோம். அப்படியே வந்து தோடு குத்துறது பார்க்கலாமே. எனக்கு இதுக்கு வந்து சுரை இல்லை போட போறேன் தொடர்ச்சி வந்து பார்ப்போம். ஓகே அதுக்கு முதல்ல வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ வந்து நாங்கள் தொடர்ச்சியா வந்து டவுனுக்கு போவோமே. நாங்க இப்ப வந்தாச்சு தோடு ஊத்துறாரு கையெல்லாம் பதறதுடா கனவை நிறைவேற்றுறேன். மணிக்கு நம்ம வந்துருக்கோம் கருத்துறையெல்லாம் வந்து நாங்கள் சரி நாங்கள் வெட்டுவோம் அதால குத்தி கலட்டி திருப்பி இதை போடும். ஊசிதான் ஈஸி. யதார்த்தமா மாறுறது இது வந்து தெரியுது இல்ல ஏன் கால் நடங்குது? TikTok or YouTube? TikTok. நீட்டு தான் முத்திக்கிறேன். சண்டைன்னா காதை அப்படி இழுத்துருவாங்க. ஏன் சண்டைக்கு போறீங்க? என்ன உணவு வீக்கே கூடாதோ அண்ணாண்ட நகை இது வாணிங்க வாணி இப்போ போடுங்க எடுத்தாண்டது இது ரோல் இது மாதிரி பெத்தன் டிஷ்யூ தான். சரி நான் ஞானத்துக்கு தான் பாருங்க வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் எதிரும் அதனால நேரா போட்டு சொல்றேன். ரசனா இல்லை இல்லை வாங்க கேக்க இங்க அதிகமானப்பா ரொம்ப இல்லை அந்த அர்த்தம் கொஞ்சம் பட்டு விடாது. ஏன் கூட அது ஜோப்பா கிடையாது. மிஷின் கொஞ்சம் உள்ளதானே கொடுத்துருக்கு. மிஷின் பண்ணி சாப்பிடணும்.
ஆளு. இது இருக்குல்ல இந்த சும்மா நபுக்கண்ட மாதிரி கிடையாது. இதை சொல்றேன், இதால அடிச்சு இதால இதுல இந்த தோடு மட்டும் தான் இதுல போட்டு அடிக்கணும். இன்னொரு தோடு போட்டு அடிக்கணும். அடிச்சு போட்டு அப்புறம் பேந்து இதுதான் இருக்கும். திருப்பி இதை எடுத்து இதை வச்சு டபுள் பேந்து இருவா. வள்ளி நல்லா இருக்கு. வள்ளியில என்ன பாருங்க. ஓட்டே ஆயிடும். அம்மா கடத்த ஊதி போட்டுருவா. நீங்க அன்னைக்கு அம்மா கடத்த ஊதி போட்டுருவா. எவ்வளோ அண்ணா சொல்லுங்க, நீங்களா சொல்லணும். காசு தேவை இல்லையா? சொல்லுங்க எவ்வளோ அண்ணா. நீங்களா எனக்கு தெரியாதா? நீங்களா சொல்லணும். தோடு அந்த கிலோ மாதிரி அந்த மோதிரம் நல்லா கிடக்கு. மாட்டினா செஞ்சு எங்களுக்கு சோடா இல்லாம கால ஊத்தினோம். நல்லா இருக்கு. ஒரு போட்டோ நடந்துட்டு. சரி, ஓகே. பாத்தீங்கன்னா குத்தியாச்சு நல்ல மாதிரிக்கு. அம்மா கொண்டே காட்டணும். சத்தம் தான் கொஞ்சம் வருது. அது காதுமே வந்து கொஞ்சம் வீங்கி போச்சு. காது இப்படி வந்தாலும் மினிக்கிறாரு. சின்ன வயசுல அமர்த்தலடா, காதான் வீங்கி போட்டு. அவர் சொல்ல எந்த காதான் படிவான காதை கொஞ்சம் காதா நீ குத்திருக்கலாம் தெரியுமா? அந்த குத்த கறக்கன் சத்தங்க கசை கொஞ்சம் ரொக்கான். அதான் அப்படி சொல்லுவேன். எனக்கெல்லாம் குத்த நைஸா போயிருக்கணும் சொன்னேன். கேட்டு ரோட்டை போட்டு விட்டுறேன். நம்ம வீட்டை போ அம்மா கிணத்து ஊற்றி போட்டுருவோம். அந்த பயத்தை நம்ம போடையில சரி ஏங்கண்ணா. சரி, அந்த வீடியோ வந்து அங்கேயாச்சும் குளிர்தன்மையாக மாதிரி தான் அப்போ ஒரு கட்டத்தில் முடிப்போமா? சரி, நான் பார்த்துட்டு முடிப்போம்.